ஜெயம் ரவியை அவமானப்படுத்தின பிரபல தயாரிப்பாளர். ஜெயம் ரவி நடிச்ச பூலோகம் படம் விரைவில் வெளிவர இருக்கிறதா விளம்பரம் செய்யப்பட்டு இருக்கு. இப்போதைக்கு வெளிவராதுன்னு சொல்லப்பட்ட பூலோகம் படம் வெள்ளித்திரைக்கு வர திடீர்னு வேகம் பிடிச்சதுக்கு பின்னால பலருக்கு தெரியாத ஒரு சம்பவம் இருக்கு. என்ன சம்பவம்? பூலோகம் மற்றும் திருமணம் எனும் நிக்கா, விஸ்வரூபம் 2ன்னு ஒரே நேரத்துல 4 படங்களை தயாரிச்சதாலையும், ஏற்கனவே வெளியான வல்லினம் போன்ற படங்கள் தோல்வி அடைஞ்சு நஷ்டத்தை ஏற்படுத்தினதுனாலையும் கடும் பண நெருக்கடியில இருந்தது ஆஸ்கர் பிலிம்ஸ். அதனால எந்த படத்தையும் ரிலீஸ் பண்ண முடியல. பூலோகம் படத்துல நடிச்சு முடிச்சுட்டு அது வெளிவராமல் போனதுனால மன கஷ்டத்துல இருந்த ஜெயம் ரவி இது பத்தி பேசுறதுக்காக பூலோகம் படத்தோட தயாரிப்பாளரான ஆஸ்கர் ரவிய சந்திக்க போயிருக்காரு. தன்னோட வருகைய ஏற்கனவே தெரிவிச்சுட்டு போன ஜெயம் ரவிய என்ன காரணத்தினாலயோ சுமார் 3 மணி நேரம் காக்க வச்சிருக்காரு ஆஸ்கர் ரவி. அதுக்கப்புறமும் அவரை சந்திக்காம இப்போ பிஸியா இருக்கிறதாகவும் பின்னாடி தானே போன்ல பேசுறதாகவும் ஆபீஸ் பையன்கிட்ட சொல்லி அனுப்பியிருக்காரு ஆஸ்கர் ரவிச்சந்திரன். அவமானத்துல முகம் சிவந்து போன ஜெயம் ரவி கிளம்பி வந்து தன்னோட அப்பா எடிட்டர் மோகன் கிட்ட சொல்ல அவர் போன்லயே ஆஸ்கர் ரவிய வருத்தெடுத்திருக்காரு. அதுக்கப்புறம் தன்னோட செயலுக்கு மன்னிப்பு கேட்ட ஆஸ்கர் ரவி பூலோகம் படத்தை விரைவில் வெளியிட முயற்சி செய்வதாகவும் சொல்லி இருக்காரு. இந்த சம்பவத்துக்கு பிறகே பூலோகம் படத்தை வெள்ளித்திரைக்கு கொண்டு வரும் வேலையில இறங்கியிருக்காங்க.